Stone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். அடுத்த அமலாக்கத்துறை முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை நோக்கி நகர்கிறார்கள் என்ற செய்தி பரவலாக வந்தபொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் சிக்கலில் மாட்டும்போது ஒருத்தரோட வீடு சீல் வச்சுருக்காங்க, ஒருத்தர் ஆள் எஸ்கேப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் போய் மாநாட்டில் நீத்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதும் தனியாக பிரதமர் சந்திப்பதும் மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி தான் தீரும். இதுங்க கார்த்தி சிதம்பரம் சொல்கிறது கரெக்டு தாங்க. நல்ல ஆளுங்கட்சியாகவும் இல்லை, நல்ல எதிர்கட்சியாகவும் இல்லை காங்கிரஸ் உருப்படாதுன்றதை அவர் மறைமுகமாக சொல்கிறார். அவ்வளோதான். இந்தியா கூட்டணி பலமாக இருக்குன்னு சிதம்பரம் எதை வச்சு சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு அவர் தான் சொன்னார் சமீபத்தில். அனகாபுத்தூரில் 750 வீடுகள் வந்து ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி அந்த வீடுகளெல்லாம் வந்து இடிக்கும் வேலையில் வந்து கவர்மெண்ட் வந்து ஈடுபட்டுருக்கு. திடீர்னு அந்த ஆக்கிரமிப்புகளை போய் இடிக்கிற அதே காசா கிராண்டு மாதா காலேஜெல்லாம் இடிப்பியான்னு பேச சண்முகம் கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். பணம் இருக்கவங்ககிட்ட புல்டோசர் போகுமா? புல்டோசர் ராஜ்யம் மோடி பண்ணது டெல்லியில். புல்டோசர் திமுகவின் சிம்பலாகவும் மாறிக்கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டும். கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்தால் அதை நிறுத்தலாம். கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பிளவு இருக்குது. சிபிஎம் மட்டும்தான் பேசுது. சிபிஎம்மும் விசிகாவும் பேசுகிறாங்க. காங்கிரஸ் பேசல, சிபிஐ பேசல, மதிமுக பேசல. நான் சொல்கிறது களத்துக்கு போல சும்மா நாம்கியாவா ஸ்டேட்மெண்ட் விட்டால் பத்தாது. நகரை அழகுபடுத்துகிறோம் என்கின்ற பேரில் எத்தனை ஆயிரக்கணக்கான பூர்வக்குடி மக்களை சென்னையை விட்டு தூக்கி வெளியில் போட்டிருக்காங்க 2006-09 காலகட்டத்தில். இப்போ திமுக அரசு சிங்கார் சென்னைன்னு சொல்லுது. அதிமுக அரசு வந்தால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எழில்மிகு சென்னைங்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு சென்னை யாருக்கான சென்னையாக தான் இருக்குங்க? இது பணக்காரர்களுக்கான சென்னை, ஏழை எளியவர்களுக்கான சென்னை கிடையாது. காசு இருக்கவனுக்கு எல்லாம் உண்டு, காசு இல்லாதவனுக்கு எதுவும் கிடையாது. இல்லை, இங்குள்ள பெரும் கட்டடங்கள் எல்லாமே வந்து கார்ப்பரேட் கட்டடங்கள் எல்லாம் அவங்களால உருவானது தானே. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டது வரவேற்கத்தக்கது என பேசியிருக்கிறார் பாஜக மூத்த தலைவரான எச் ராஜா அவர்கள். அவருடைய கருத்து எப்படி பார்க்க? அதாவதுங்க 3 வருஷமா இது வரவேற்கத்தக்கதுன்றதுல எனக்கும் மாற்று கருத்து இல்லைங்க. பிரதம மந்திரி போனது, முதலமைச்சர் பிரதமர் கூட்டிய கூட்டத்துக்கு போனது வரவேற்கத்தக்கது என்பதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் புறக்கணித்த பொழுது சொன்ன காரணங்கள் அத்தனையும் இன்று அப்படியே இருக்கும் பொழுது, குண்டுமணி அளவு கூட அதில் எதிலும் மாற்றம் இல்லாத பொழுது நீங்கள் ஏன் போனீர்கள் என்பதுதான் நாம் பொதுவாக எழக்கூடிய கேள்வி. அதுவும் அமலாக்கத்துறை சோதனைகளின் பின்புறத்தில் பார்க்கும் பொழுது அடுத்த அமலாக்கத்துறை முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை நோக்கி நகர்கிறார்கள் என்ற செய்தி பரவலாக வந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் சிக்கலில் மாட்டும்போது ஒருத்தரோட வீடு சீல் வச்சுருக்காங்க, ஒருத்தர் ஆள் எஸ்கேப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் போய் மாநாட்டில் நீத்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதும் தனியாக பிரதமர் சந்திப்பதும் மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி தான் தீரும். பிரதமரின் கோபத்தை குறைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத உபயோகமான கருத்து என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் அவர்கள். இந்த இதே வந்து காங்கிரசினுடைய கதர் தொண்டர்கள் மத்தியில் வந்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி அந்த அனல்லாம் வந்து தனியாத போது அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் வந்து மீண்டும் ஒரு வெடியை வந்து போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வந்து அரசாங்கத்தினுடைய கட்சியாகவும் இருந்ததில்லை, எதிர்கட்சியாகவும் சிறந்ததா செயல்படலை அப்படிங்கிறத வந்து விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி இது யாருக்கான ஒரு சாதமாக போய் முடியுது? இதுங்க கார்த்தி சிதம்பரம் சொல்கிறது கரெக்டு தாங்க. நல்ல ஆளுங்கட்சியாகவும் இல்லை, நல்ல எதிர்கட்சியாகவும் இல்லை காங்கிரஸ் உருப்படாதுன்றதை அவர் மறைமுகமாக சொல்கிறார். அவ்வளோதான். இந்தியா கூட்டணி பலமாக இருக்குன்னு சிதம்பரம் எதை வச்சு சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு அவர் தான் சொன்னார் சமீபத்தில். இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையான்னு சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணும்னாரு. இப்போ மறுபடியும் இப்போ இந்தியா கூட்டணி பலமாக இருக்குன்னு எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி? நம்மளை ஏமாற்றிக்கிறதுன்னு முடிவு செஞ்சுட்டா நம்ம எதை வேணால் பேசலாம், எதை வேணால் செய்யலாம். நாமளே ஏமாற்றிக்கிறது செல்ஃப் டெல்யூஷன். நம்மளை ஏமாற்றிக்கிட்டு மக்களையும் ஏமாத்துறது. எங்கே இருக்குது மக்களை? எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி? இந்தியா கூட்டணி ஒன்று இருக்குதா? இப்போ அந்தந்த மாநிலத்தில் பிச்சுன்னு இருக்காங்க. அவன் எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி? தமிழ்நாட்டில் வேணால் இருக்கலாம், அது திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுக அவர்களை இது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் என்னைக்காக சொல்லியிருக்காங்களா? திமுக தலைமையிலான திமுக கூட்டணி தானே சொல்கிறாங்க. அப்புறம் எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி?
இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அனகாபுத்தூரில் 750 வீடுகள் வந்து ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி அந்த வீடுகளெல்லாம் வந்து இடிக்கும் வேலையில் வந்து கவர்மெண்ட் வந்து ஈடுபட்டிருக்கு. இதற்கு அந்த பகுதி மக்கள் எல்லாமே வந்து கடுமையாக எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு வராங்க 2 வருஷத்துக்கு மேலே. ஆனால் அப்படி இருந்தும் பல தெருக்கள்லாம் வந்து டோட்டலாக சப்சாடாக அடித்து முடிச்சிருக்காங்க. ஆனால் இது குறித்து திருமாவளவன் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை வந்து போய் பார்த்துருக்காரு. ஆனால் முதல்வர்கிட்டயே டேரக்டா வந்து பேசாமல் ஏன் தலைமை செயலாளரை போய் சந்திச்சார் நினைக்கிறேன்? வேறு வழி இல்லைங்க. அவர் முதல்ல கீழே பார்த்துட்டு தான் மேலே போகணும். அவர் தான் ஸ்பாட்டுக்கு போகிறாரு. சிபிஎம் சண்முகம் போகிறாரு. மற்றவங்க யாருமே திமுகவோட நிலை வித்வான்கள் யாருமே போகலையே. இங்கே இருக்க மக்கள் வந்து ரேஷன் கடை இருக்குது, அவங்களுக்கு 1000 ரூபாய் நிதி உதவியெல்லாம் வாங்குறாங்க. திடீர்னு அந்த ஆக்கிரமிப்புகளை போய் இடிக்கிற அதே காசா கிராண்டு மாதா காலேஜெல்லாம் இடிப்பியான்னு சண்முகம் கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். பணம் இருக்கவங்ககிட்ட உன் புல்டோசர் போகுமா? புல்டோசர் ராஜ்யம் மோடி பண்ணது டெல்லியில், உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் ராஜ்யம் பண்ணது, மத்திய பிரதேசத்தில் பண்ணது, குஜராத்தில் பண்ணது. பிஜேபியோட சிம்பல் புல்டோசர். 2022 எலெக்ஷனில் புல்டோசரை கொண்டு போய் தேர்தல் சிம்பலாக நிற்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் வச்சு தான் ஓட்டு கேட்டாங்க. அந்த புல்டோசர் கலாச்சாரத்தை திமுக எதிர்த்தது. இன்றைக்கி தான் ஆளக்கூடிய மாநிலத்தில் அதே புல்டோசர் கல்ச்சரை தானே திமுக பயன்படுத்துது. மோடியோட புல்டோசர்களுக்கும் ஸ்டாலினின் புல்டோசர்களுக்கும் என்ன வித்தியாசம்? புல்டோசர்களின் அடியில் மாட்டி வாழ்க்கையை இழப்பது, நிலங்களை இழப்பது, வீடுகளை இழப்பது அப்பாவி ஏழை மக்கள் தானே. புல்டோசரை யூஸ் பண்ணால் உனக்கு இப்போ பொலிட்டிக்கலாக எவ்வளோ தூரம் பிரச்சனை வரும்னு தெரியாதா? இல்லை, அடையாறு ஆற்றில் வந்து பெருவெள்ளம் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கிரமிப்புனால தான் வந்து தண்ணியெல்லாம் சரியாக போக முடியல அப்படிங்கிற காரணத்தையெல்லாம் அரசாங்க தரப்புலாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக, அதை கிளியர் பண்ணுங்க. அவனுக்கு என்ன வாழ்வாதாரம்? இத்தனை நாளாக ஒரு தொழில் பண்ணுறோன்னு திடீர்னு நம்ம வந்து ஒரு அந்த குடியிருப்புங்களுக்கு மாற்று குடியிருப்பும் கொடுக்கல. இது எவ்வளோ பெரிய மனிதாபிமானம் இல்லாத செயல். அப்படியே அச்சர பிரசங்கமாக இது மோடி கவர்மெண்ட்டோட பாலிசி. குஜராத்தில், யூபியில் பிஜேபி அடிவொற்றி நடக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு செய்யக்கூடிய காரியங்களை இதுவும் ஒன்று. அவங்க பண்ணுறதை அப்படியே இவங்க பண்ணுறாங்க. அனகாபுத்தூர் இன்ஸ்டியூட்லாம் அன்அக்செப்டபிளுங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணத் தொகை வருது, எல்லாம் வருது. அவங்களுக்கு 50 வருஷமாக குடியிருக்காங்க. ஆக்கிரமிக்கிறத இடிக்கிறதுனா நீ போய் அந்த காலேஜையும் அந்த காசா கிராண்டையும் இடின்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதுக்கே இன்ன வரைக்கும் வாயில் அந்த பதில் வரல, கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த பதில் வரல. புல்டோசர் யாரோட சிம்பலுங்க? பிஜேபியோட சிம்பல். புல்டோசர் திமுகவின் சிம்பலாகவும் மாறிக்கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை தான் நாம் கேட்க வேண்டும். கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்தால் அதை நிறுத்தலாம். கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பிளவு இருக்குது. சிபிஎம் மட்டும்தான் பேசுது. சிபிஎம்மும் விசிகாவும் பேசுகிறாங்க. காங்கிரஸ் பேசல, சிபிஐ பேசல, மதிமுக பேசல. நான் சொல்கிறது களத்துக்கு போல சும்மா நாம்கி ஆவா ஸ்டேட்மெண்ட் விட்டால் பத்தாது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான துரதிருஷ்டவசமான போக்கு. ஆளும் கட்சிக்கு சார்பாக இவர்கள் செயல்படுவதும் ஆக்கிரமிப்பு அகற்றுவோம் என்ற பெயரில் ஏழை மக்களை துன்புறுத்துவதும் ஏற்புடையதில்லை. அப்படின்னா அந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை போய் கைவைன்னு அவர் கேட்குற அதுக்கே பதில் இல்லை கவர்மெண்ட் கிட்ட. இப்படி தான் பூர்வ குடிகளை சென்னையில் இருந்தவங்களை கொண்டு போய் கண்ணகி நகர்னு சென்னைக்கு வெளியில் 50 கிலோமீட்டர் தள்ளி போட்டிங்க. இன்ன வரைக்கும் வாழ்க்கை செதஞ்சு தான் கிடக்குது. படிப்பு இல்லை, வேலை இல்லை, ஸ்கில்ஸ் இல்லை. அந்த மக்களை கொண்டு போய் அப்படியே அகற்றுனீங்க. அடுத்து இப்போ இங்கே வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன பெரிய சோக கதை தான் கண்ணகி நகருக்குள்ள ஒளிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. கண்ணகி நகர்லாம் மிகப்பெரிய சோக கதை. 2 கவர்மெண்ட்டுமே அதை கைவிட்டுட்டாங்க. அவங்கள அதிகாரத்தில் இருப்பவங்க அடிப்படையில் ஒரே ஜாதி தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நீதி என்பது எங்கும் இல்லை. ரொம்ப அழகாக வரும் ஒரு பாரதியோட பாடல். அந்த முதல் வரி மறந்து போச்சாங்க. அதில் கடைசி சென்டென்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உலகில் ஓர் புறத்தும் இல்லைன்னு. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் என்பது இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் ஆட்சியாளர்கள் ஒரே மாதிரி தன்மை கொண்டவர்கள் தான். ஆட்சியாளர்கள் எல்லா நாடுகள்லையும் எல்லா காலகட்டத்திலையும் தன்மை ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. திடீர்னு அத்தனை குடும்பத்தை வெளில போச்சுனா எங்கே போவான்? மாற்று இடம் கொடுத்தியா? சரி, அப்படி நீ சட்டத்தை நிறைவேற்றுனா போய் மாதா காலேஜையும் காசா கிராண்டையும் அடியா. பணக்காரன் என்கரேஜ் பண்ணால் உனக்கு பிரச்சனை இல்லை. அவன் தானே உங்களுக்கு படி அழகிறான். ஏழை ஜனங்களை தான் அடிப்பீங்க. அந்த மக்கள் எல்லாருமே பப்ளிக் வெயிட்லாம் எடுக்க போகும்போது நாங்களாம் பரம்பரை திமுகவுக்கு தாங்க ஓட்டு போட்டோம், இங்கெல்லாம் ஓட்டு கேட்க தாங்க எம்எல்ஏ எல்லாருமே வந்தாங்க, அதுக்கான பலனை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. நகரை அழகுபடுத்திக்கிறோம் என்கின்ற பேரில் எத்தனை ஆயிரக்கணக்கான பூர்வகுடி மக்களை சென்னையை விட்டு தூக்கி வெளியில் போட்டிருக்காங்க. 2006-09 காலகட்டத்திலையும் 11 காலகட்டத்திலையும் இப்பையும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இருமாப்புடன் இருக்கிறார்கள். ஓட்டு நாளாக உடையுது, நம்ம தான் ஜெயிப்போம். இது ஜெயிக்கிறது தோக்கிறது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன மாதிரியான ஆட்சியை கொடுத்தீங்கன்றது சம்மந்தப்பட்ட பிரச்சனை தானே. அப்படியே யோகி ஆதித்யநாத் செய்கிறது தானே நீங்களும் செய்கிறீங்க. அவரும் புல்டோசரை வச்சு அடிக்கிறார். நீங்கள் ஆட்சி எதிர்த்தா புல்டோசரை விட்டு வீட்டே அடிச்சிடுவாங்கல்ல. அந்த கதை தான் உங்களுக்கு அதிகம்.
கூட்டணி கட்சிகள் கேட்கும்போது அது அரசு இறங்கி வரணுமா இல்லையா? ஆமாம். அப்பயும் ஆணவத்தோட தான் அரசு இருக்குன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த கூட்டணி உங்களுக்கு? அட்லீஸ்ட் ஸ்டாப்பாவது பண்ணணும். ஸ்டாப்பாவது பண்ணணும்ல. தற்காலிகமாக நிறுத்துங்கன்றாரு. அவன் பாட்டு பேசிகிட்டே இருக்கும் இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மரியாதை திமுகவில்? இதைத்தான் அவங்க கேட்கணும். வீட்டில் இருக்க ஜாமான் எதுவுமே எடுக்க உள்ள அவங்க பாட்டு வந்து அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்கிறாங்க. அது இன்னும் பெரிய சோகதையாக இருக்குது. இது மிக மிக துரதிருஷ்டவசமானது. யோகியின் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய புல்டோசர் ராஜ்யம் தமிழ்நாட்டிலும் இன்று பரவ ஆரம்பித்திருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியின் மற்றும் ஒரு சாதனை இந்த புல்டோசர் கலாச்சாரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ திமுக அரசு சிங்கார் சென்னைன்னு சொல்லுது. அதிமுக அரசு வந்தால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எழில்மிகு சென்னைங்கிறாங்க. இப்போ இந்த 2 சென்னை யாருக்கான சென்னையாக தான் இருக்குன்னு? இது பணக்காரர்களுக்கான சென்னை, ஏழை எளியவர்களுக்கான சென்னை கிடையாது. காசு இருக்கவனுக்கு எல்லாம் உண்டு, காசு இல்லாதவனுக்கு எதுவும் கிடையாது. இல்லை, இங்குள்ள பெரும் கட்டடங்கள் எல்லாமே வந்து கார்ப்பரேட் கட்டடங்கள் எல்லாம் அவங்களால உருவானது தானே? ஆமாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அரசு என்ன செஞ்சதுன்றதான மெயின். மாநில அரசு என்ன செய்தது என்பது தானே மெயின். அந்த கேள்வியை கேட்கும்போது ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. இல்லை, ஒருவேளை அந்த பகுதியிலே அவங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்க முடியறது இல்லையா? அது சிக்கல் இருக்கு. நகர்த்தணுன்ற அவங்கள அங்கது ஏழைகள் சென்னை மாநகருக்குள் இருக்கக்கூடாது. ஆனால் வெளியில் வந்து இது ஏழைகளுக்கான அரசுன்னு பேசிப்பாங்க. மோடி இவங்க அப்படியே மோடியை ஃபாலோ பண்ணுறாங்க. டிட்டோவாக மோடியை ஃபாலோ பண்ணுற அரசு தான் ஸ்டாலின் அரசு. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் உங்களுக்கு வந்து இந்த இப்போ இருக்க அந்த வீடுகள் இடிக்கப்படுவது எல்லாமே. புல்டோசரை கொண்டு ராத்திரியில் வச்சு இடிக்கிறேன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம்? இந்தியா டுடே சமீபத்தில் ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டிருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் 2026லையும் நிலவுது. திமுக தான் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது, வெற்றியை தக்க வைக்கிறது அப்படிங்கிற பார்வையில் வந்து எழுதியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்தியா டுடே ரெகுலர் பீரியடில் ரெகுலராக கருத்து கணிப்புகளை எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓட்டர் இந்தியா டுடேலாம் வாரம் கூட எடுப்பாங்க. பட் இந்த முறை எடுத்ததோட சாம்பிள் சைஸ் எல்லாம் அவங்க கொடுத்தாங்களா நமக்கு தெரியல. 4 முனை போட்டியில் திமுகவுக்கு அட்வான்டேஜ் என்பது உண்மைதான், நான் ஒப்புக்கொள்ளவில்லை, நான் ஒப்புக்கொள்கிறேன். பட் எவ்வளோ தூரம் தனி மெஜாரிட்டி கிடைக்குமா? 118 தனி மெஜாரிட்டி, இந்த முறை 135 வச்சிருக்கு திமுக. கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்தா 170 வரைக்கும் போகுது, 59 இருக்காங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாது, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த கருத்து கணிப்புக்கு சிலர் உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள், நான் அப்படி கற்பிக்க விரும்பவில்லை. இடையுடைய ஒப்பீனியன் போல்ஸ் பற்றி எனக்கு தெரியும். அவங்க கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மாதமாக 2 தடவையாவது எடுப்பாங்க. எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வீக் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்போட சாம்பிள் சைஸ் எவ்வளோ பேர்கிட்ட பேசுனாங்க, பெண்கள் எவ்வளோ பேர்கிட்ட பேசுனாங்க, அர்பன் ரூரல் டிவைடனா, இந்த பற்றின தகவல் எதுவுமே அதில் இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இல்லை. அப்படி வரும் பட்சத்தில் அது குறித்து நாம் பேசலாம். ஆனால் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை ஆளும் தரப்பு எப்பொழுதுமே வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளத்தான் விரும்பும். இன்னும் 1 இயர் இருக்குது, கடைசி 2 months, கடைசி 2 வீக்ஸில் மாறலாம். அதனால் அதை வச்சுலாம் பெருசாக ஒன்றும் நம்ம வந்து நெகட்டிவாகவும் பேச முடியாது, பாசிட்டிவாகவும் பேச முடியாது. திமுக வேணால் வந்து தங்களிடம் உள்ள ஊடக பலத்தை கையில் வைத்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம். எலெக்ஷனை நடத்த வேணாம், இந்தியா டுடே தான் ஃபைனல் வேர்டு நான் சொல்லிட்டு போயிடலாமா? எதுக்கு எலெக்ஷனு? அந்த கேள்வியெல்லாம் வரும் நாட்களில் எழும். தாவேக்காவும் அதிமுகவும் இறுதியில் கை கோர்க்கும் அப்படின்னு பேசியிருக்காரு யார்? விசிக எம்பி ரவிக்குமார். கோத்துட்டு போட்டோம், இவருக்கு என்ன கஷ்டம்? யார் கூடயோ போகிறான். ரவிக்குமாருக்கு என்ன வந்தது? நீங்கள் விஜயை எதிர்ப்பீங்க, விஜய் ஏடிஎம்கே போனாலும் உங்களுக்கு சிக்கல், தனியாக நின்னாலும் சிக்கல், திமுகலையும் சேர்த்துக்க மாட்டீங்க. என்ன தான் பண்ணுவார் அவர்? விஜயை பார்த்து இவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பது தான் உண்மை. என்ன வார்த்தைகளில் சொன்னீங்கனாலும் அது ஒன்று தான் நிதர்சனம், மற்றதெல்லாம் போய். விஜய் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஆனால் ஏடிஎம்கே ஓட்டை தான் அவர் அதிகமாக உடைக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. இந்த விதத்தில் பார்த்தா திமுக இது லாபம் தான். அது விஜய் ஃபேக்டர் வரட்டும், களத்துக்கு விஜய் வரட்டும், வந்த பிறகு இன்னும் பேசலாம். நம்ம ஏஎன்சி படிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் யார் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு இரட்டை இலை சின்னம் வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளாக நேரிடும். அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி வழங்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் வந்து கொடுத்துருக்கிறாரு. இது ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவுக்கு எதுவும் சிக்கலை ஏற்படுத்துமா? எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாது. இல்லை, ஒவ்வொரு தேர்தலின் போதும் புகழேந்தி இது மாதிரி இப்படி தான் பண்ணுவார். பாவம் புகழேந்தி இன்றைக்கு போக்கிடம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார், அவ்வளவுதான். அவர் திமுக போனால் முயற்சி பண்ணார், மறைந்த முரசொலி செல்வம் இருக்க வரையில் எவ்வளோ முயற்சி பண்ணார், அவங்க சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போயும் முதல்ல திமுக ஆட்சியிலையும் அது வந்து திமுகவுக்கு போக பார்க்கிறார், முடியல அவரால். அதிமுகவுக்குள்ளே அவருக்கு செல்வாக்கு இல்லை, அதனால் இந்த மாதிரி வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறாது என்று தான் நான் நம்புகிறேன்.
புகழேந்தியுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்லாம் போட்டு அவராக போட்டுக்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன கவர்மெண்ட் பதவியா அது? அவர் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. வேற யாராவது அவர் கூட இருக்காங்களா? கேசி பழனிசாமி காணாமே. இவர் மட்டும்தானே இதெல்லாம் பண்ணின்னு இருக்காரு. ஜேசிடி பிரபாகர் அவங்க எல்லாம் ஏன் போல? அதிலே இருக்கு பதில். இதுவரை உங்கள் பல்வேறு கதை நன்றி சார். நன்றி சார்.